வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு அங்கே ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 விதமான போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆவடி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் அப்ளை பண்ணுற பேஜ், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம் அண்டு உங்களுடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. அண்டு உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஹேண்டிகேப் இந்த மாதிரி எல்லாம் இருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்டு இதில் பொட்டன்ஷியல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பின்கோடு அண்டு மொபைல் நம்பருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்கோடை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி அண்டு உங்களுடைய டூ பர்மனண்ட் ஐடென்டிட்டி மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசியில் வந்து இருக்கும். அந்த ஐடென்டிட்டி மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு மீடியம் ட்ரேட் டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மீடியம் வந்து நீங்கள் படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியமா அல்லது தமிழ் மீடியமா அல்லது ஹிந்தி மீடியமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து பே பண்ணக்கூடாது. அதில் வந்து அந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி அண்டு ஹெச்எஸ்சி அண்டு என்டிசி அண்ட் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து யாராவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுடைய பாசிங் இயர் எப்போ, என்சிவிடி வந்து எப்போ முடிச்சிங்க அண்ட் உங்களுடைய கோர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அந்த சர்டிஃபிகேட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எப்போ வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்ட் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து டேட் ஆஃப் ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் என்சிவிடி அண்டு என்ஏசி இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தால் அவங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சாகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்டஸ்டட் சர்டிஃபிகேட், அதாவது ஆல் அபவ் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அண்ட் இவங்க கேட்டிருக்கிற 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வித் டேட் ஆஃப் பர்த்து அண்டு நேமோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய பேமெண்ட்டு, யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களாம் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
வித்தின் 21 டேஸ் வந்து டைம் இருக்குது. எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து 21 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது, அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இதுதான் இதுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்டர்பிரைஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியிலேருந்து 10th 12th வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் டெக்னீஷியனில் 80 வேக்கன்சி இருக்குது. அண்டு ஜூனியர் மேனேஜரில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஜூனியர் மேனேஜருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸுக்காக உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்காக ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாவே போதும். அதாவது டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். டிகிரியில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்டு இன்டர்ன்ஷியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் மேனேஜர் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிகிரியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அண்டு எலக்ட்ரானிக்கலோ அண்டு மாட்ரலஜியோ அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் டிசைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிசைன்லேயோ அல்லது டூல் இன்ஜினியரிங்கிலோ அல்லது எம்டெக் டிஃபைன் டெக்னாலஜிலோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் பேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரிசோர்ஸ்க்காக ஃபஸ்ட் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வித் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 year வந்து பார்த்தீங்கன்னா MBA நீங்கள் கோர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் டிகிரியோ அல்லது ME, MTech அண்டு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்டுகள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வந்து காமர்ஸோ அல்லது எக்கனாமிக்கோ அல்லது மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக மார்க்கெட்டிங் அப்செட்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் ஃபிட்டர் ஜென்ரலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ITI படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. NAC, NTC இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஜென்ரலுக்கும் அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் மெஷினிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் அண்ட் வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற இது டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, டிசைன், உமன் ரிசோர்ஸ், சேஃப்டி அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் அண்டு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 year நீங்கள் போஸ்ட் குவாலிஃபைடில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 20 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OBCக்கு வந்து 3 year ரிலாக்ஸேஷனும் அண்ட் SC STக்கு வந்து 5 year ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 year ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய ரிலாக்ஸேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்டர்கள் டெக்னிக்கல் அண்ட் NTக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே மட்டுமே 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மினிமம் பேசிக் பேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டோ அல்லது இந்த இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் அலவன்ஸு 5% அண்டு அதர் ஆனுவல் அலவன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதர் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து 85% அண்ட் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜூனியர் டெக்னீஷியனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான், சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான். கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. உங்களுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 21 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டில் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த ப்ராசஸில் வந்து பே பண்ணி ஆகணும். அண்டு SC ST PWT எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் மென் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பே பண்ண வேண்டியதே தேவையில்லை. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.